புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்துவிட்டு தற்போது கோபாலபுரத்தில் இல்லத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். டாக்டர் கலைஞர் அவர்கள் தளபதி அவருடைய பிரச்சாரங்கள், வேட்பாளர்களுடைய தனிப்பட்ட தகுதிகள் நிச்சயமாக அனைத்தும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு தரும். புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களை பொறுத்தமட்டிலும் நான் MBBS MD பட்டதாரி, வாசுதேவன் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் டாக்டர் எஸ் அன்பழகன் அவர்கள் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர், ஏறக்குறைய 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக MS ஆர்த்தோ படித்து அதில் பயிற்சி பெற்றவர், சமூக தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடியவர். அதேபோல ஸ்ரீருத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஜப்பான்குமார் என்ற முத்துக்குமார் அவர்கள் 31 வயது முடிந்து 32வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். பிடெக் முடித்து ஜப்பானில் MBA பட்டம் பெற்று 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொடுத்து அதை உதறி தள்ளிவிட்டு இன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதேபோல கிருஷ்ணாபுரம் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு VK ஐயர் என்னுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர், அவரும் BE பட்டதாரி. எனவே எங்களுடைய 4 வேட்பாளர்களுமே ஒட்டுமொத்தத்தில் அந்தந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் அதேபோல தமிழக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் உற்ற துணையாக விளங்கும். அதாவது பட்டிக்காட்டு மக்களுக்கு கட்டமைப்பை உருவாக்க, வேலையில்லாமல் திண்டாடுகின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திட, அதேபோல அவர்கள் தேடாமல் சட்டமன்ற உறுப்பினர்களே மக்களை தேடிச் சென்று அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய இந்த 4 வேட்பாளர்களுக்கும் நிச்சயமாக தமிழக மக்கள் பேராதரவு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொத்தத்தில் இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். டாக்டர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக முதலமைச்சராக அந்த அரியணையிலே வெற்றிருப்பார். பிரச்சாரம் நாளையிலிருந்து நாங்கள் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம். 23ஆம் தேதி அன்னைக்கு ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கான செயலர் கூட்டம் கலைஞர் அரங்கில் காலை 11 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை நடைபெறுகிறது. அதே